மத்திய அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய பள்ளிகள்ல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல, மற்ற மொழிகள் குறிப்பா சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்திக்கு அதிக ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. சமீபத்துல அது இன்னொரு ஹீட்டட் டிபேட்டா, ஹீட்டட் கான்வர்சேஷனா மாறி இருக்கு. நம்ம அரசியல் ரீதியா இல்லைனா கூட ஸ்டாட்டிஸ்டிக்கலா என்ன நிலவரம் சார் இங்க தமிழ்நாட்டுல? சார் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸில் நீங்கள் பர்டிகுலராக கேந்திர வித்யா ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா இங்கே தமிழ் ஆசிரியர்களோட பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ எப்படின்னா இப்போ நார்த்தில் இப்போ ஹிந்தி படிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமாட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்தி டீச்சர்ஸ் ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் ஆக்குபைடாக இருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக கேவின்னு கேட்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி கேவியில் இன்னும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் கேள்விப்படுறேன். ஒரு சில இடத்துல டீச்சர்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி அந்த லாங்குவேஜ் பாலிசி வருது பார்த்தீங்களா, அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கம்மி தான், டவுட்ஃபுல் தான். சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்திக்கு இவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க, அது நிறைய பேர் இருக்காங்க சார். ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு சஃபிஷியன்ட் நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராலாம் போனீங்க அப்படின்னு அங்கே ஒரு லாங்குவேஜ் இருக்குது, தேர்ட் லாங்குவேஜ் சன்ஸ்கிரிட் படிக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு அதுக்குண்டான டீச்சர்ஸ் கிடைச்சிருவாங்க. சன்ஸ்கிரித்துக்கும் சரி ஹிந்திக்கும் சரி கண்டிப்பாக டீச்சர்ஸ் இருக்காங்க, அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. பட் தமிழுக்கு நம்மக்கிட்ட டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேந்திர வித்யாலயில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கம்மி தான்.